அதை வந்து ரெம் வோல்டேஜ்னு எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த வீடியோ மெயினாக நான் 2 வீடியோ போட்டிருந்தேன் சப் ஆம்ப் பற்றி. அதில் ரெம் வோல்டேஜ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், கனகராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஒரு கன்வெர்ட்டர் போர்டில் எப்படி அந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஆர்இஎம் அந்த மாதிரி ரெம் வோல்டேஜ் எடுப்போம். அது வந்து எந்த ஒரு கன்வெர்ட்டர் போர்டாக இருந்தாலும், கிங்ஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு கன்வெர்ட்டர் போர்டாக இருந்தாலும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எங்கிட்ட கிங்ஸ் இருக்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏன்னா நிறைய போர்டு வருது, எல்லாத்துலேயும் அந்த கனெக்ஷன் எடுக்க முடியும். எங்கிட்ட இந்த போர்டு இருக்கிறதுனால நான் வந்து இதில் வந்து நான் காமிக்கிறேன். இது நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஸோ இதுதான் எங்கிட்ட இருக்குது. அதனால் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு இதில் எப்படி எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியும், இது தெரியாதவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ. ஏன்னா நிறைய எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, அந்த 2 வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ இப்போ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இது என்னென்னா, இந்த கன்வெர்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின், இது வந்து கிங்கில் வந்து இந்த ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயின், ஒரு எர்த்து இருக்குது. அவங்க நம்ம ரெம்முன்னும் போது 3 வோல்டேஜ் கொடுப்போம். மெயின், எர்த்து, அப்புறம் இன்னொரு வோல்டேஜ் ரெம் வோல்டேஜ் கொடுப்போம். அது எப்படி கொடுக்குறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த கன்வெர்ட்டர் போர்டில் வந்து 2 செக்ஷன் இருக்கும், செகண்டரி, பிரைமரி. பிரைமரி செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 12 வோல்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரை கொடுத்துருவோம். டிரான்ஸ்ஃபார்மரோட மற்ற 2 செக்ஷனுக்கு இங்கே இந்த ஆசிலேட்டர் ஐசியிலிருந்து ஆசிலேட் ஆகி வரக்கூடிய, டிரைவிங் ஆகி வரக்கூடிய இதுதான் வந்து இங்கே வரும். அந்த டிரைவிங் ஆகி வரக்கூடிய அந்த சிக்னல், அது வந்து நம்ம சிக்னலில், அதாவது கிரவுண்டு, இந்த பக்கமும் கிரவுண்ட் ஆகும். அது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆகும். நார்மலாக நம்ம ஒரு ஈகோர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சிக்கும் இந்த ஃபெரைட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சிக்கும் வித்தியாசம் இருக்கும். அது வந்து 50 ஹெர்ட்ஸு அந்த மாதிரி யூஸ் ஆகும். இது வந்து 30 கிலோஹெட்ஸில் வந்து ஆசிலேட் ஆகும். இது வந்து மேபி 30 to 50 தான் இதை வந்து ஆசிலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் 30 கிலோஹெட்ஸுக்கு மேலே தான் இருக்கும் இதனோட ஆசிலேஷன். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கன்னா, இந்த டைமிங் இந்த 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 2 இதில் தான் மாறும் அந்த ஃப்ரீக்வன்சி. இந்த 102 இந்த இடம் நினைக்கிறேன். இதுவும் தான் வந்துட்டு அந்த டைமிங்காக இருக்கும். இந்த ஐசியோட டேட்டா ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமிங் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும். இது வந்து 3525 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐசியோட டேட்டா ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட டைமிங் வந்து நம்ம எப்படி ஆல்டர் பண்ணலாம் என்னன்றதெல்லாம் இருக்கும். இதில் வந்து 4 மாஸ்பெட் போட்டிருக்காங்க டிரைவிங்க்கு. ஒரு சைடுக்கு 2, இன்னொரு சைடுக்கு 2 வந்து இது வந்து பேரலில் கொடுத்துருப்பாங்க, இதுவும் பேரலில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐசிக்கு வந்து வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜம்பர் வழியாக போகும் வோல்டேஜ். இப்போ நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, ரிமோட் வோல்டேஜ் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது மெயின் வந்து இது வழியாக கொடுத்துருவோம். பேட்டரி மெயின் வந்து இதில் கொடுத்துருவோம், இந்த ஒயர் வழியாக கொடுத்துருவோம். எர்த் வந்து இந்த ஒயர் வழியாக கொடுத்துருவோம். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு கொடுத்த உடனே அப்படியே ஆன் ஆயிரும். ஏன் அப்படின்னா, அந்த ரெம் வோல்டேஜ்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சுவிட்ச் வோல்ட் வந்து நம்ம இங்கே வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க. நம்ம ரெம் வோல்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வோல்டேஜை நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட சென்டர் டேப்புக்கு, பிரைமரியில் இந்த சைடு பிரைமரியில் இருக்கக்கூடிய சென்டர் டேப்புக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வோல்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட காயிலுக்கு டைரெக்டாக போயிடுச்சு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஜம்பரு, அதுக்கப்புறம் ஒரு டயோடு, அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர் மூலிமா ஐசியோட பின்னுக்கு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆசிலேட்டர் ஐசியை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஐசிக்கு போகிற வோல்ட்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த சுவிட்சுக்கு போகிற வோல்ட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஐசி ஆசிலேட் ஆகாது. அப்போது என்ன ஆகும்னா, இந்த ஐசியோட ஆசிலேட் ஆகி வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது ரெண்டும் அவுட்புட் வந்தால் தான் இந்த மாஸ்பெட் கண்டக்ட் ஆகி இது வழியாக நம்மளுக்கு இங்கே 2 பக்கம் டிரைவிங்க்கு போகும்.
ஸோ நம்ம இங்கே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் டிரைவிங் இங்கிருந்து வர அந்த டிரைவிங்க்கு வரக்கூடிய அந்த இந்த இதிலிருந்து வர அந்த டைமிங் ஆகி வரக்கூடிய அந்த டிரைவிங் வோல்டேஜ் இங்கே போகாது, இந்த மாஸ்பெட் ஆன் ஆகாது. அதனால இங்கே சிக்னல் இங்கே வந்து இந்த ரெண்டு பக்கமும் கண்டக்ட் ஆகாது. ஸோ இந்த பக்கமும் ஆகாது. அப்போது இந்த பக்கம் அவுட்புட் வராது. இப்போ நாம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வோல்ட் கொடுத்துருந்தாலும் இந்த கிரவுண்டு கொடுத்துருந்தாலும் இந்த ஐசி ஆன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெம் வோல்டேஜ் எடுக்கிறது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறோம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எடுக்கிறோம். இது வந்து 12 வோல்ட் கன்வெர்ட்டர் தான். ஸோ 12 வோல்ட்டுன்றது நம்ம இந்த வோல்ட்டே இங்கேயும் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே ஏற்கனவே அவங்க 1 டயோடு போட்டிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த வோல்டேஜே கொடுத்துடலாம். அல்லது அந்த ரெம் வோல்டேஜ்ன்றது செட்டில் நம்ம வந்து அங்கே இதை வந்து டைரெக்டாக பேட்டரியிலேருந்து நம்ம கொடுத்துட்டு கூட அங்கே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய செட்டுக்கு அது வந்து எப்படின்னா இந்த ஆம்பு செய்கிறவங்கள ஒன்லி சப்வூஃபர் ஆம்பு, அதுக்கு வந்து ஆக்டிவ் சப்வூஃபர் ஆம்பு, அதுக்கு தான் நான் இப்போ இந்த கனெக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடியோ அல்லது ஆக்டிவ் சப்வூஃபர்னு சொல்லி நம்ம பேஸ் டியூப்லேயே உள்ளுக்குள்ளே வச்சு செய்யும் பொழுதும் அந்த ரெம் வோல்டேஜுக்காக தான் இந்த கனெக்ஷன். இப்போ அங்கே வந்து செட்டு ஆன் பண்ணுவாங்கல்ல, முன்னாடி ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கும், அந்த செட்டு இருக்கும். அந்த செட்டில் இருந்து தான் நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த நம்ம வைக்கக்கூடிய ஒரு சப்பு பவர் ஆம்புக்கு கொடுப்போம். அந்த அந்த இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையருக்கு போகிற அந்த 12 வோல்ட் அங்கிருந்து ஒரு டேப்பை கொண்டு வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும் பொழுது மட்டும் இந்த சப்வூஃபர் ஆம்ப் வந்து ஆன் ஆகும். எப்படின்னா இதுக்கு அப்போ தான் இதுக்கு வோல்ட் போகும், இந்த ஆசிலேஷன் நடக்கும், இங்கே அவுட்புட் கிடைக்கும். மற்ற நேரம் அவுட்புட் வராது. இங்கே வரலும் வந்து வோல்டேஜ் நின்னாலும் இங்கே அவுட்புட் வராது. அப்போது இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெம் வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சுவிட்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ரெம் வோல்டேஜ்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போது இது வந்து நார்மலாக இருக்குது. இதை எப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் பவர் கொடுத்துருக்கேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 12012 அதுலேருந்து 012 பண்ண வோல்டேஜ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸு கிரவுண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த ரெம் வோல்டேஜ், அதாவது அந்த சுவிட்ச் வோல்டேஜை நான் ரிமூவ் பண்ணலை, இந்த ஜம்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோம்னா இது டைரெக்டாக ஆன் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். இப்போது இது வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. ஒயர் கலண்டுருச்சு, ஒரு ஒயர் கலண்டுருச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பல்புமே எரியுது. இங்கே ஒயர் கலண்டுச்சு, அதனால் ஒன்று எரியலை. இப்போ வந்துட்டு இதுலேருந்து அவுட்புட் வந்துட்டுருக்கு, பல்ப் எரியுது. சரி, இப்போ நம்ம வந்து ரெம் வோல்டேஜ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஜம்பர் வந்து வெட்டிட்டேன். உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பர் வெட்டிட்டேன். இப்போ வந்து அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி தான் இருக்குது பல்பில். ஆனால் இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், பல்பு எரியலை. ஏன்னா அங்கே ஆசிலேஷன் நடக்கலை. இங்கே வந்து வோல்டேஜ் காயில் வரலும் வந்திருக்கு. இந்த பக்கம் பிரைமரி செக்ஷனில் இருக்குது, பிரைமரியில் இந்த காயில் வரலும் இருக்குது வோல்டேஜ். ஆனால் இந்த ஐசிக்கு போகலை, ஐசி ஆசலேட் ஆகலை. அதனால் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வோல்டேஜ், அதாவது நம்ம ரெம் அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறோம்ல, அந்த வோல்டேஜை நான் கொடுக்குறேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஐசிக்கான வோல்டேஜ் வந்து போகுது. அதனால் அந்த போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இது நம்ம ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். என்னென்னா இது வந்து டைரக்ட் பேட்டரியிலேருந்து வர்றதாகவும், இது நம்ம கீமெயின் அல்லது செட்டு ஆம்பிளிஃபையர் நம்ம மாட்டியிருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையரில் இது வந்து நம்ம ஆம்பிளிஃபையருக்கு ஆன் பண்ணுறதுக்காக எடுக்கிற அந்த வோல்டேஜ்லேருந்து பேரலல் பண்ண ஒரு வோல்டேஜாகவும் எடுத்துக்கலாம். 12 வோல்ட் அப்படின்றதுனால நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மறுபடியும் நான் வந்துட்டு வச்சு காமிக்கிறேன். இப்போ அங்கே ஆன் ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு வோல்டேஜ் போயிட்டு இருந்தாலும் அந்த சுவிட்ச் கனெக்ஷனை தான் நம்ம ரெம் வோல்டேஜாக எடுக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து எடுக்கிறது அந்த சுவிட்ச் கனெக்ஷன் தான், அதை வந்து ரெம் வோல்டேஜ்னு எடுத்துக்கிறோம். நான் இது வந்து இந்த வீடியோ மெயினாக நான் 2 வீடியோ போட்டிருந்தேன் சப் ஆம்ப் பற்றி. அதில் ரெம் வோல்டேஜ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்கிட்ட பர்சனலாகவும் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஒரு வீடியோவாகவே பண்ணியிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும், இது தெரியாதவங்க பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ மெயினாக. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோனி ஆம்ப் இருக்குது, கம்பெனி ஆம்ப்பு.
ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா சோனி கம்பெனி ஆம்பு. இதுலேயும் வந்து அந்த வோல்டேஜ் எல்லாம் எடுத்திருப்பாங்க, ரெம் வோல்டேஜ் எல்லாம். இது வந்து ரெம் வோல்டேஜ் சர்வீஸ் அப்படின்றதுக்காக வந்த ஒரு ஆம்பு. ஆக்சுவலாக இது நான் எடுத்தது ரெம் வோல்டேஜ். இது எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ் 12 வோல்ட் கொடுத்தாச்சு, கிரவுண்டு கொடுத்தாச்சு, ரெம் வோல்டேஜ் டைரெக்டாக அப்படியே லிங்க் பண்ணியாச்சு. வெளியில் நம்ம என்ன பண்ணமோ அந்த சுவிட்சை என்ன பண்ணமோ அதை வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கோம். நம்ம சுவிட்சில் யூஸ் பண்ணோம், அது வந்து இங்கே தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். இது வந்து கம்பெனி ஆம்பு, சோனியோடைய ஆம்பு. இது வந்து கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால சர்வீஸுக்கு இது பண்ணது. நன்றி, இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து வாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேஎம்எஸோட 4 ஃபெட்டு சிங்கிள் சேனல் போர்டு. இது வந்து காரு, ஆட்டோ இந்த மாதிரி இருக்குது. 12 இன்ச் ஊஃபருக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நான் ஐஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு இந்த கன்வெர்ட்டருக்கு 12 to 36 கன்வெர்ட்டருக்கு பக்காவான மேட்சாக இருக்கும். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு தேவையான பிடி போர்டு, சப்வூஃபர் போர்டு, சரவுண்ட் போர்டு, அப்புறம் கன்வெர்ட்டர் போர்டு, 7265 6 சேனல் போர்டு, 2 ஃபெட்டு 4 ஃபெட்டு ஐஜிபிடி எல்லாமே கிடைக்கும். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 12 இன்ச் சப்புக்கான 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ். பிளைவுட்டில் அடித்தது, வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்டு. ஸோ இது வந்து அன்பிராண்டடு, பிராண்டட், அதாவது சோனி, ஜேபிஎல் இந்த மாதிரியான பிராண்டடு யூஸ் பண்ணலாம். அன்பிராண்டட் ஒரு சிலர் அசம்பிள் ஊஃபர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து பிளைவுட்டில் பண்ணது, நல்ல வெயிட்டு நல்லாவே இருக்குது. பேஸு சூப்பராக இருக்கும், உதறல் அந்த அளவுக்கு வெளியே வராது, நல்லா இருக்கும் பாக்ஸு. வேணுன்றவங்க இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள். ஆர்டர் பேஸ் தான் ரெடி பண்ணி தர முடியும். ஸோ சொன்னீங்க அப்படின்னா ஒரு நாள் டைமில் ரெடி பண்ணி தரலாம்.